உடன் வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள 13 தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முழு மனதோடு வரவேற்று ஆதரிக்கிறேன். இந்த தீர்மானங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த தீர்மானங்களில் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று தேசிய அளவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேண்டுகோள் விடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக நான் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிற தோழர்கள் அனைவரையும் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த மாநாட்டு தீர்மானங்கள் சில கோரிக்கைகளை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தேசிய அளவில் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் ஒடுக்குமுறைகளை கண்டிக்கிற சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கை. மிக முக்கியமான தீர்மானம், 2வது தீர்மானம், வக்ஃப் திருத்த மசோதாவை இந்திய ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பதாகும். அது இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு விசாரணைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. மோடி தலைமையிலான அரசு 10 ஆண்டுகளை கடந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அண்மையில் யுனைடெட் கிறிஸ்டியன் போரம் என்கிற ஒரு அமைப்பு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் எப்படி குறிவைத்து தாக்கப்படுகிறார்களோ அப்படி கிறிஸ்தவர்களும் குறிவைத்து தாக்கப்படுகிற நிலை தொடர்கிறது. 2014ஆம் ஆண்டு மோடி இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற போது தேசிய அளவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் சம்பவங்கள் 127 என்ற புள்ளி விவரம் கூறுகிறது. 2024 கடந்த ஆண்டில், இந்த 10 ஆண்டுகளில் அது பல மடங்கு உயர்ந்து 2024ஆம் ஆண்டு தாக்குதலின் எண்ணிக்கை 800க்கு மேல் உயர்ந்து இருக்கிறது. இது பதிவான தாக்குதல்கள் மட்டும்தான். இது ஒரு சான்று. இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை விவரிக்க முடியாது. கும்பல் கும்பலாக சேர்ந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து அடித்து கும்பல் கொலை செய்யும் கலாச்சாரம் மோடி தலைமையிலான ஆட்சி இங்கே உருவான பிறகு நிகழ்ந்து வருகிறது. மாட்டு வணிகத்தில் ஈடுபடக்கூடிய இஸ்லாமியர்களை குறிவைத்து பசுவுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற காரணத்தை சொல்லி கும்பலாய் சேர்ந்து அடித்து கொலை செய்யும் ஒரு கலாச்சாரம் இங்கே வளர்ந்திருக்கிறது. அதை ஆங்கிலத்திலே லிஞ்சிங்
மாப் லிஞ்சிங் என்று சொல்லுகிறார்கள். 10 பேர் 20 பேர் ஒன்று சேர்ந்து இஸ்லாமியர் ஒருவர் தனியே சிக்கிக் கொண்டால் அவரை அடித்து கொலை செய்வது என்பது திட்டமிட்டு நிகழ்த்தப்படுகிற ஒன்று. இது கொடூரமான ஒரு வன்முறை. மாட்டுக்கறி சமைக்கிறார்கள் என்று சொல்லி வீட்டுக்குள் புகுந்து உத்தரப்பிரதேசத்திலே தாத்ரி என்கிற இடத்தில் குழம்பு சட்டிக்குள்ளே கையை விட்டு இந்த கறி மாட்டுக்கறிதான் என்று சொல்லி அடித்து கொலை செய்த கொடூரம் மோடி ஆட்சியிலே நிகழ்ந்திருக்கிறது. பரவலாக நாடு முழுவதும் இது தொடர்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளை வெறுப்பு பேச்சின் ஊடாக தூண்டி வருகிறார்கள். இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக இவர்கள் பரப்புகிற இந்த வெறுப்பு அரசியல் சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை தேசிய அளவிலே உருவாக்கி இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது நரேந்திர மோடி பேசினார். பெரும்பான்மை இந்து சமூகத்தை சார்ந்த பெண்களே, உங்கள் கழுத்தில் கிடக்கிற தாலியை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இது ஒரு பிரதமரின் பேச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே விகிதாச்சார அடிப்படையில் அனைத்து தரப்பு மக்களும் அதிகாரத்தை நுகரக்கூடிய வகையிலே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இடஒதுக்கீடாக இருந்தாலும் வேறு எந்த வளமாக இருந்தாலும் அவை அனைத்தையும் எல்லோரும் நுகரக்கூடிய வகையிலான ஒரு ஏற்பாட்டை செய்வோம். அதுதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக இருக்க முடியும் என்று தேர்தல் அறிக்கையிலே பதிவு செய்திருந்தார்கள். இதை வைத்துக் கொண்டு நரேந்திர மோடி பேசுகிற போது காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்களும் அந்த கூட்டணியில் உள்ளவர்களும் பெரும்பான்மை இந்துக்களின் சொத்துக்களை பிடுங்கி சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு தரப்போகிறார்கள். பசுமாடுகளை, உங்களிடம் இருக்கிற பசுமாடுகளை கைப்பற்றி இஸ்லாமியர்களிடத்திலே ஒப்படைக்கப் போகிறார்கள். உங்கள் அதிகாரங்களை, நிலம் உள்ளிட்ட உடைமைகளை பறித்து இஸ்லாமியர்களுக்கு தரப்போகிறார்கள் என்று வெளிப்படையாகவே பொறுப்புள்ள ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பிரதமர் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு பரப்பினார். எவ்வளவு ஆபத்தான ஒரு காலச்சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கிற போது கவலை மிகுகிறது. இவர்களை ஆட்சியில் வரவிடாமல் தடுத்தாக வேண்டும் என்று எவ்வளவோ நாம் போராடி பார்த்தோம். தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதிலே கவனம் செலுத்தினோம். அதன் அடிப்படையில் உருவானதுதான் இந்தியா கூட்டணி. தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழாவிலும் சரி, இதர நிகழ்வுகளிலும் சரி, பேசுகிற போது வெளிப்படையாக அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம். இந்த நாட்டையும் மக்களையும், குறிப்பாக இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினரையும் பாதுகாக்க வேண்டுமானால் பாரதிய ஜனதாவின் ஆட்சி மீண்டும் இங்கே அமைந்துவிடக் கூடாது. அதை தடுத்தாக வேண்டும். அப்படி தடுக்க வேண்டுமானால் தேசிய அளவிலே சிதறி கிடக்கிற ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். 1977 காலகட்டத்திலே இந்தியாவுக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அளவிலான தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஜனதா என்கிற ஒரு கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தார். அவரும் ஒரு உந்து சக்தியாக இருந்தார். அதே போல பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு, ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு, மோடி அரசை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவதற்கு, விரட்டி அடிப்பதற்கு தேசிய அளவில் சிதறி கிடக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளையும்
ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உள்ளது. அது ஒரு வரலாற்று கட்டாயமாக இருக்கிறது. அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்ய வேண்டும். சிதறி கிடக்கிற ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வெளிப்படையாக வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அருமை தோழர்களே, அதன்படி இந்தியா கூட்டணி உருவானது. ஆனால் மோடி ஆட்சியை நம்மால் வீழ்த்த முடியவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி அல்லது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு கணிசமான எண்ணிக்கை உள்ள ஒரு எதிர்கட்சிகள் என்கிற தகுதியோடு இன்றைக்கு சட்டசபை நாடாளுமன்றத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அதனால்தான் வக்ஃப் திருத்த மசோதா வந்தபோது கடுமையான எதிர்ப்பை நாம் பதிவு செய்ததன் விளைவாக அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் மிக இலகுவாக அதை நிறைவேற்றி இருப்பார்கள். சிஏஏ குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை எதிர்க்கட்சிகளை பொருட்படுத்தாமல் நிறைவேற்றினார்கள். ஆர்டிகிள் 370 அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 ரிப்பீல் செய்தார்கள். எதிர்க்கட்சிகளை பொருட்படுத்தவில்லை, அதை தூக்கி எறிந்தார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இருந்த மாநில அந்தஸ்தை ரத்து செய்துவிட்டு யூனியன் டெரிட்டரிகளாக மாற்றினார்கள். சிஏஏ சட்டம் வந்தபோது எந்த அளவுக்கு நாடு கொந்தளிப்புக்குள்ளானது என்பதை நாம் அறிவோம். அப்படி ஒரு கொந்தளிப்பு உருவாக வேண்டும் என்பதுதான் அவர்களின் விருப்பம். இஸ்லாமியர்கள் வீதிக்கு வர வேண்டும், எதிர்க்கட்சிகள் எல்லாம் இஸ்லாமியர் பக்கம் நிற்க வேண்டும். இயந்திரம் கிறிஸ்தவர்களின் வாக்குகள் நமக்கு தேவையில்லை, மிகுதி பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள் மட்டுமே வாக்களித்தால் போதும், நாம் ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்கிற அந்த அடிப்படையில் தான் தெரிந்து திட்டமிட்டு வேண்டுமென்றே அந்த சதி திட்டத்தை தீட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் வந்ததுதான் சிஏஏ சட்டமும். எவ்வளவு அநீதி! அண்டை நாடுகளில் இருந்து இங்கே புலம்பெயர்ந்து வரக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை தவிர பிற மதங்களை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை தர முடியாது. மிக வெளிப்படையாக நேரடியாக இஸ்லாமியர்கள் எங்களுக்கு தேவையில்லை, இஸ்லாமியர் வாக்குகள் தேவையில்லை, இப்படித்தான் நாங்கள் செயல்படுவோம், இப்படித்தான் சட்டம் கொண்டு வருவோம், உங்களால் என்ன செய்ய முடியும் என்கிற ஆணவத்தோடு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சிஏஏ சட்டம். அப்போதுதான் விடுதலை சிறுத்தைகள் கொதித்து எழுந்தோம். தேசம் காப்போம் என்கிற பேரணியை திருச்சிராப்பள்ளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தோம். தேசம் காப்போம் என்கிற பெயரில் பல மாநாடுகளை நடத்தினோம். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா என்று எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோமோ அங்கெல்லாம் சிஏஏ எதிர்த்து நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தோம், மாநாடுகளை நடத்தினோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமியர்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரண் என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் உறுதிப்படுத்தினோம். சிஏஏ சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சட்டம். இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்துவிட்டது. சோலோ மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை, எதிர்க்கட்சிகளை பொருட்படுத்தாத ஆணவம் கோலோச்சியது. எல்லோரையும் வெளியேற்றிவிட்டு எல்லா சட்டங்களையும் ஒரே நேரத்தில் அவர்களால் நிறைவேற்ற முடிந்தது. இந்த முறை மட்டும் அவர்கள் அதே போன்ற பெரும்பான்மையோடு சந்திரபாபு நாயுடு ஆதரவில்லாமல், நிதிஷ்குமார் ஆதரவில்லாமல் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலை இருந்திருந்தால் அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்திருப்பார்கள். The Constitution of India, இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்திருப்பார்கள். நீங்கள் முதல் தீர்மானத்திலேயே மதசார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை
நிறைவேற்றி இருக்கிறீர்கள், பாராட்டுகிறேன். இந்திய ஒன்றிய அரசு மதசார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும், இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும். இந்த மாநாட்டின் தீர்மானங்களுள் மிக முக்கியமான தீர்மானம் அது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத கும்பலின் கைகளில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிறது. அம்பேத்கரை போற்றுகிறார்கள், அவர் காலடியை தொட்டு வணங்குகிறார்கள். அம்பேத்கரை நாங்கள் மதிக்கிறோம், வணங்குகிறோம் என்றெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பெற்ற அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத போக்கு அவர்களிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. ஏன் அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் எதிர்க்கிறார்கள்? ஏன் காந்தியடிகளை அவர்கள் ஏற்பதில்லை? ஏன் ஜவஹர்லால் நேருவை மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள்? ஏன் நாத்துராம் கோட்சேவை உயர்த்தி பிடிக்கிறார்கள்? ஏன் வீர சவார்கரை ஒரு தேசிய தலைவராக உயர்த்தி காட்ட பார்க்கிறார்கள்? இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. மதசார்பின்மை என்கிற கோட்பாடுதான் அதற்கு காரணம். காந்தி கொல்லப்பட்டதற்கு மதசார்பின்மைதான். இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று துடிப்பதற்கும் காரணம் மதசார்பின்மைதான். ஜவஹர்லால் நேரு அவர்களை மிக கடுமையாக விமர்சிப்பதற்கும் காரணம் மதசார்பின்மை என்கிற கோட்பாட்டில் அவர் வைத்திருந்த நம்பிக்கைதான். காந்தியடிகளை படுகொலை செய்ததற்கும் அவரிடம் இருந்த மதசார்பின்மை என்கிற உறுதிப்பாடுதான். இந்த நாடு பிரிவினை அடைந்தது, இரண்டு தேசங்களாக பிரிக்கப்பட்டது, பாகிஸ்தான் இந்தியா என்று. அந்த நேரத்தில் வன்முறைகள் வெடித்தன, ரத்த ஆறு ஓடியது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் காந்தி ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார். காந்தியடிகளோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு நிறைய கருத்தியல் முரண்பாடு உண்டு, அது வேறு. ஆனால் அவருடைய அந்த தியாகத்தை நாம் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். மதசார்பின்மையின் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஒவ்வொரு ஜனநாயக சக்தியும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாகிஸ்தான் பிரிந்த போது அந்த தேசத்தை புதிதாக கட்டமைப்பதற்கு இந்திய அரசு அவர்களுக்கு ஒரு நிதியை தர வேண்டும் என்பது ஒப்பந்தம். தவணை முறையிலே தர வேண்டும். கடைசி தவணை கொடுக்கப்படாமல் காலம் தாழ்த்தப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு காந்தியடிகள் வேண்டுகோள் விடுக்கிறார், அந்த கடைசி தவணை நிதியை இன்னும் ஏன் தரவில்லை என்று. ஆனாலும் கால தாழ்வு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. காந்தியடிகள் அப்போது உண்ணாவிரதம் இருக்கிறார். ஜவஹர்லால் நேருவுக்கு கோரிக்கை வைக்கிறார், பாகிஸ்தான் பிரிந்து போய்விட்டது, ஆனால் அவர்களுக்கு தர வேண்டிய கடைசி தவணை நிதியை தர வேண்டும் என்று வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்தார். மிகப்பெரிய வன்முறை நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட சூழலில் அவர் நாட்டு பிரிவினையின் மீது உடன்பாடு உள்ளவர் இல்லை. பாகிஸ்தான் பிரியக்கூடாது என்ற கருத்து கொண்டவர்தான். பிரிந்து போய்விட்டது. ஆனாலும் அந்த நேரத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தினார். பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய கடைசி தவணை தொகையை தர வேண்டும் என்று கோரி உண்ணாவிரதம் இருந்தார். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத காரணத்தினால்தான் வீர சவார்கரின் மாணாக்கனாக இருந்த நாத்துராம் கோட்சே அவரை கொலை செய்வதற்கு நியமிக்கப்படுகிறான். காந்தியடிகள் சனாதனத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர், சாதிய கட்டமைப்பின் மீது நம்பிக்கையுள்ளவர், இந்து மதம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர், ராமரின் மீது பக்தியுள்ளவர். நாத்துராம் கோட்சை சுட்டுக் கொன்ற போது கூட அவர் மண்ணிலே வீழ்ந்து சரிகிற போது கூட ராமா ராமா என்று சொல்லிதான், ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லித்தான் கீழே விழுந்தார். அப்படிப்பட்ட ஒரு இந்துத்துவ பற்றாளரை நாத்துராம் கோட்சே சுட்டுக் கொண்டதற்கு காரணம் மதசார்பின் மீது அவர் உடன்பாடு உள்ளவராக இருந்தார், நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் என்பதுதான் காரணம்.
அந்த மதசார்பின்மை கோட்பாடு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் மிகப்பெரிய கருத்தியல் முரண்பாடு உண்டு. காந்தியோடு நேருக்கு நேர் மோதக்கூடியவராகத்தான் இருந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களோடு சண்டை போட்டுக் கொண்டு பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தார். நான் பதவியை ராஜினாமா செய்வதற்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் காரணம் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்துவிட்டு வெளியே வந்தார். ஆனால் இந்த மூன்று பேருக்கும் இடையிலே ஒரு உடன்பாடான புள்ளி இருந்தது. அந்த உடன்பாட்டு புள்ளி என்னவென்றால், காந்திக்கும் மதசார்பின்மையின் மீது நம்பிக்கை இருந்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் மதசார்பின்மையின் மீது நம்பிக்கை இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் மதசார்பின்மை தான் கோட்பாடு. கடுமையான முரண்பாடுகள் நிறைந்த இந்த மூவருக்கும் இடையிலே ஒரு உடன்பாடான புள்ளி இருந்தது. அதுதான் மதசார்பின்மை. உங்கள் தீர்மானத்திலும் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மதசார்பின்மை என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மா, உயிர் மூச்சு. அதனால்தான் அவர்களுக்கு இந்த சட்டத்தின் மீது வெறுப்பு. இந்த தேசம் எங்கள் தேசம், அதாவது இந்துக்களின் தேசம். எனவே இந்த தேசத்திற்கு எங்கள் மதத்தை அடையாளமாக கொண்ட பெயரை சூட்ட வேண்டும். அரசமைப்பு சட்டத்தில் அரச மதம் இந்து மதம் என்று அறிவிக்கப்பட வேண்டும். இதுதான் RSS இறுதி இலக்கு. RSS வேட்கையை நிறைவேற்றுவதுதான், செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதுதான் பாரதிய ஜனதாவின் கடமை. அவர்கள் ஆட்சிக்கு வந்திருப்பது புகழ் தேடுவதற்காக அல்ல, பொருளீட்டுவதற்காக அல்ல தோழர்களே, அதிகாரத்தை துய்ப்பதற்காக அல்ல. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம், அவர்களின் இறுதி இலக்கை எட்ட வேண்டும் என்பதுதான். இந்த தேசம் இந்துக்களின் தேசம். இந்த தேசத்தின் அரச மதம் இந்து மதம். இங்கே எப்போதும் நிலையாக ஆட்சி புரியக்கூடியவர்களாக நாங்கள் மட்டுமே இருப்போம். இங்கே இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சமணர்களுக்கு, பௌத்தர்களுக்கு, சீக்கியர்களுக்கு, பாசிகளுக்கு அதிகார பகிர்வை ஒருபோதும் தர முடியாது. குடிமக்களாக இங்கே வாழ வேண்டுமானால் வாழ்ந்து கொள்ளலாம், ஓட்டுரிமை கிடையாது. இந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கனவு. ஆகவே அவர்களுக்கு மதசார்பின்மையின் மீதான வெறுப்பு இருக்கிறது. அந்த மதசார்பின்மை மீதான வெறுப்பை இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான வெறுப்பாக இங்கே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்தே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர்களோடு இணக்கமாக இருந்தார், நெருக்கமாக இருந்தார். வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்ற போது, காந்தியடிகள் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்க சென்ற போது அவர் செய்த சூது என்னவென்றால், சூழ்ச்சி என்னவென்றால், அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை தோற்கடிக்க வேண்டும். அதற்கு அவர் யாருடைய துணையை தேடி போனார் என்றால், இஸ்லாமிய தலைவர்களின் துணையை தேடி போனார். குறிப்பாக ஆகா கான் அவர்களை சந்தித்தார். தீர்மானம் வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வருவதற்கு முன்னதாக போய் அம்பேத்கர் செப்பரேட் எலக்டரேட் கேட்கிறார். தனி வாக்காளர் தொகுதி தலித்துகளுக்கு வேண்டும் என்று கேட்கிறார். நீங்கள் வைக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளையும் நான் ஆதரிக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் அம்பேத்கருக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது. இதுதான் அவர் வைத்த கோரிக்கை. ஆகா கான் அப்போது சொன்னார், எங்களை போல அதிகாரம் இல்லாத விளிம்பு நிலை சமூகம், தீண்டப்படாத சமூகம், பழங்குடி சமூகம், அவர்களின் பிரதிநிதியாக இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வருகிற அந்த கோரிக்கைக்கு, தீர்மானத்திற்கு எதிராக ஒருபோதும் இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டோம் என்று சொன்னவர் ஆகா கான் அவர்கள். அப்படி இஸ்லாமிய சமூகத்தின் நலன்களை முன்னிறுத்துவதில்
அம்பேத்கரும் தலித்துகளின் பழங்குடி மக்களின் நலன்களை உயர்த்தி பிடிப்பதிலே இஸ்லாமிய சமூக தலைவர்களும் அந்த காலத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள் என்பதற்கான வரலாற்று குறிப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அந்த அரசியல் நிர்ணய சபையிலே தமிழகத்திலிருந்து பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதிலே மிக முக்கியமான தலைவர் கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் அவர்கள். தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையிலே பேசியவர், நாடாளுமன்றத்திலே பேசியவர். மதசார்பின்மை கோட்பாட்டை இந்த மண்ணுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக கொண்டு வர வேண்டும் என்பதிலே இது போன்ற சமகால தலைவர்களின் பேரு உழைப்பு விளைவாக வந்தது. ஆனால் அந்த மதசார்பின்மை கோட்பாட்டுக்கு வேட்டு வைக்கக்கூடிய வகையில் தான் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் இன்னும் தொடர்கிறது. முத்தலாக் சட்டத்தை பற்றி இங்கே கனிமொழி அவர்கள் பேசினார். இஸ்லாமியர்களுக்கு இடையிலேயே, குடும்பத்திற்குள்ளேயே, கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலேயே ஒரு முரண்பாட்டை உருவாக்கக்கூடிய வகையில் நாங்கள் இஸ்லாமிய பெண்களுக்காக இந்த சட்டம் கொண்டு வருகிறோம். இஸ்லாமியர் ஆண்களுக்கு எதிராக பெண்களை திருப்பி விடுகிற ஒரு சூது சூழ்ச்சி. இப்படிப்பட்ட இந்த போக்குகளில் இருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. யூபிஏ 2 சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அப்போது எடுத்த முன்முயற்சியின் விளைவாக பிரிவென்ஷன் ஆஃப் கம்யூனல் வயலன்சஸ் ஆக்ட், மதவாதத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற வன்முறைகளை தடுப்பதற்கென்று ஒரு தடுப்பு சட்டம், வகுப்புவாத வன்முறைகள் தடுப்பு சட்டம். எப்படி தலித்துகளுக்கு எதிராக வன்முறைகள், அட்ராசிட்டிஸ் நிகழ்வுற போது அதை தடுப்பதற்கு இன்றைக்கு பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்திருக்கிறது. அதை போல மதத்தின் பெயரால் சிறுபான்மை மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக நடத்தப்படுகிற வன்முறைகளை தடுப்பதற்கென்று ஒரு சட்டம் மசோதாவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் அன்றைக்கு பிஜேபி மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்ன காரணம், அன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், இது மாநில உரிமை, இந்திய ஒன்றிய அரசியலே தலையிடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மாநில அரசுகளின் கைகளில் இருந்து பறிக்க கூடாது, இந்த சட்டத்தை இயற்ற உங்களுக்கு அதிகாரமில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்தார் பிஜேபியோடு சேர்ந்து. அதனால் அன்றைக்கு அந்த முயற்சி கைவிடப்பட்டது. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதால் இந்த மாநாட்டின் ஊடாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நம்முடைய கூட்டணி கட்சியின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்திய மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடி மாநிலம் என்று மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு வாய்ப்பாக சட்டசபையிலே வகுப்புவாத வன்முறைகள் தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பது நான் இந்த மாநாட்டின் ஊடாக வைக்கிற வேண்டுகோள். ஐயா அவர்கள், பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள், இந்த டிராவிடியன் மாடல் கவர்னன்ஸ், திராவிட முன்மாதிரி ஆட்சி நிர்வாகம் குறித்து பெருமை பொங்க இங்கே பேசினார். டிராவிடியன் மாடல் என்றால் அது வெறும் டிஎம்கே மாடல் என்று பொருள் அல்ல. டிராவிடியன் மாடல் என்று சொன்னால் சமூக நீதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு அரசு என்று பொருள். திமுக கூட்டணியின் அரசு என்று பொருள். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளின் கனவை நனவாக்கக்கூடிய ஒரு அரசு என்று பொருள். இன்றைக்கு திராவிடத்தை பற்றி பலரும் வாய்க்கு வந்தபடி விமர்சனம் செய்கிறார்கள்.
திமுகவை விமர்சிக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். ஆளும் கட்சியாக இருக்கிற சூழலில் ஆளுங்கட்சி விமர்சனத்துக்கு கட்டாயம் உட்படும், ஆட்படுத்தப்படும், தவிர்க்க முடியாது. வலுவாக இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் குறிவைத்து விமர்சிக்கப்படும், தவிர்க்க முடியாது. ஆகவே திமுகவுக்கு எதிரான விமர்சனமாக இருந்தால் நாம் பேச வேண்டியதில்லை. ஆனால் IUML நம்புகிற சமூக நீதி, விடுதலை சிறுத்தைகள் நம்புகிற சமூக நீதி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் அனைவரும் விரும்புகிற சமூக நீதி, திராவிட அரசியலின் அடிப்படை கோட்பாடு. அந்த சமூக நீதியை வீழ்த்துவதற்கு, அந்த அரசியலுக்கு எதிராக இங்கே பலரும் கூச்சல் போடுகிறார்கள், பெரியாரையே கொச்சைப்படுத்துகிறார்கள். இது தமிழ்நாட்டிலே கையாளப்படுகிற ஒரு உத்தி. இதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பது அல்ல நம்முடைய நோக்கம். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலமாக இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிற திராவிட அரசியல் என்கிற சமூக நீதி அரசியலை பாதுகாத்தாக வேண்டும். சனாதன கும்பல் இங்கே காலூன்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி 11% வாக்குகளை பெற்றுவிட்டோம் என்று மார்த்தட்டுகிறார்கள். அதற்கு இடமளித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறது. இதை எப்படியாவது வீழ்த்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகளையே அதற்கு ஒரு காரணமாக, ஒரு சாக்காக, ஒரு கருவியாக பயன்படுத்த பலர் முயற்சித்தார்கள். திருமாவளவனை சராசரி ஆளாக அவர்கள் நினைத்து கணக்கு போட்டார்கள். அது தப்பு கணக்கு என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு காலம் உருவானது. பதவிகளுக்காக, பவிசுகளுக்காக, அவர்கள் காட்டுகிற பொருளுக்காக பல்லை இழிக்கிற கும்பல் அல்ல சிறுத்தைகள். எங்களுக்கு என்ன லாபம் என்பதை விட இந்த தேசத்திற்கு என்ன பாதுகாப்பு என்பதை குறியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுக்கு என்ன லாபம் என்பதை விட தமிழ்நாட்டுக்கு வருகிற ஆபத்து எத்தகையது, அதை எப்படி தடுத்து நிறுத்துவது, அந்த கும்பலை எப்படி விரட்டி அடிப்பது என்பதிலே குறியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே அதை முறியடித்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எனக்கு தெரிந்து IUML ஒரு நீண்ட நெடுங்கால உறவை பேணி பாதுகாத்து வருகிறது. எந்த முரண்பாட்டையும் முன்னிறுத்தியதில்லை, முரண்பாடான கருத்துக்களை சொன்னதில்லை. அது பலவீனம் கிடையாது, அது கொள்கையின் மீது உள்ள பிடிப்பு. சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்களோடு இணைந்து நிற்க வேண்டும். சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாக்க வேண்டுமானால் சமூக நீதி, பெரியாரின் கொள்கைகளில் பிடிப்புள்ள இயக்கங்களோடு பயணிக்க வேண்டும் என்கிற புரிதல், அந்த புரிதலில் உள்ள தெளிவு, அந்த புரிதலில் உள்ள உறுதிப்பாடு பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களின் பக்குவம் நிறைந்த, முதிர்ச்சி நிறைந்த தலைமைத்துவத்தின் வெளிப்பாடு. அந்த அடிப்படையில் தான் தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த கூட்டணியில் பயணிக்கிறது. ஆகவே உங்கள் தீர்மானங்களில் மிக முக்கியமான தீர்மானமாக முதல் தீர்மானம், இந்திய இறையாண்மை, மதச்சார்பின்மை, எல்லா மக்களும் எல்லாமும் பெற்று வாழ்ந்திட தொடர்ந்து குரல் எழுப்பிட வேண்டும் என்கிற விளைவை வெளிப்படுத்துகிற தீர்மானம். அதை நான் வழிமொழிகிறேன். லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே வழிமொழிகிறேன். தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் இங்கே எப்படி நாம் உங்கள் அன்பை பெற்றிருக்கிறோம், உங்கள் உள்ளங்களில் எங்களுக்கு ஒரு நிலையான இடம் இருக்கிறது என்பதை எடுத்துரைத்தார். அதையும் நான் வழிமொழிகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 3வது முறையாக நான் நாடாளுமன்றம் செல்வதற்கு பேராதரவு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தேசிய அளவில் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை
உறுதிப்படுத்துவதுதான் எம்முடைய போராட்டம். தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து நின்று இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் நாம் நடத்துகிற யுத்தம். தேசிய அளவில் சனாதன சக்திகளை வலுவிழக்க செய்து அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய செயல் திட்டம். 2026 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெற வேண்டும். அதற்கு நாம் இணைந்து பயணிப்போம், கைகோர்த்து களமாடுவோம் என்பதை சொல்லி இந்த மாநாடு நிறைவேற்றிய அத்தனை தீர்மானங்களும் வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். லால்பேட்டை நகர பொறுப்பாளர்கள் வில்லியம்ஸ், தண்டபாணி, சிறுகாட்டூர் ரவி, சுகுமார், வேல்குமார், சந்திரமோகன், கார்த்தி, சக்திவேல் ஆகிய தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி எழுச்சி தமிழர் அவர்களுக்கு. அடுத்ததாக நன்றி உரை மாவட்ட பொருளாளர் எம் ஷஹாப்